வெல்கம் டு தமிழ் மில்லினியர் கிளப். வருங்கால கோடீஸ்வரர்களுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சூப்பராக இருக்கேன். நம்ம கிளப்புக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா வெல்கம் அண்ட் வணக்கம். நம்மளோட ரெகுலர் கிளப் மெம்பர்ஸுக்கு வாட்ஸ்அப். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கிளப்புக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த சேனல் எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா கம்யூனிட்டியாக ஒரு மில்லினியர் மைண்ட் செட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த கிளப் ஆரம்பிச்சிருக்கோம். So, before further ado, let's make some money! Alright guys, இன்னைக்கு கிரிப்டோ நியூஸில் ரெண்டு முக்கியமான நியூஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இங்கே யூஎஸில் காயின்பேஸ் விசா டெபிட் கார்டு ஆப்பிள் பே அண்ட் கூகுள் பேயோட சிங்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ எதுலேயோ போய் நீங்கள் டக்குன்னு பே பண்ணும்போது நீங்கள் காயின்பேஸ் அப்படிங்கிறது ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கைஸ். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ட்ரேட் பண்ணி உங்கள் கிரிப்டோ வச்சுருந்தீங்கன்னா மர்ச்சன்ட் சைடில் பே பண்ணும்போது இம்மீடியட்டாக அது கரன்சிக்காக கன்வெர்ட் ஆகி நீங்கள் பே பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கீம் வரப்போகுது. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் தேட் கார்டு, ஸோ என்னோடய கார்டு ஆல்ரெடி ஷிப்ட் ஆகிடுச்சான். ஸோ வரப்போகுது. வந்தோடனே நம்ம எபிசோடில் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோடய ஃபர்ஸ்ட் எபிசோடில் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். I will show my metal Visa card guys. The second big news is India RBI clears cryptocurrency trading, so which is a pretty bullish move guys. So these are the two positive news. All right, so இன்னைக்கு இந்த ஜேர்னியில் நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக கேட்டது, என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டது, நம்ம கிளப் மெம்பர்ஸ் கேட்டது என்னென்னா, ஃபர்ஸ்ட் டைம் நிறைய காயின்ஸ் இருக்குது, ஏமாறாமல் ஒரு நல்ல காயினில் இன்வெஸ்ட் பண்ணணும், காயினை ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ நானாக இன்றைக்கி உட்காந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த சேனல் இஸ் ஆல் அபவுட் லாங் டேர்ம் அக்குமுலேட்டிங் வெல்த் கைஸ். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் கெட் ரிச் குயிக் ஆர் இட்ஸ் நாட் லைக் அ பான்சி ஸ்கீம். இட்ஸ் நாட் அ MLM. நான் ஒரு ஆளை பிடிச்சி, நீங்கள் ஒரு 10 ஆளை பிடிச்சி, நீங்கள் எல்லாம் அந்த காயினை வாங்கி அந்த காயினை அதிக விலைக்கு ஏற்றி அப்புறம் அப்படி அதை விற்றுருவோம். இந்த மாதிரிலாம் இது ஒர்க் ஆகாது கைஸ். ஸோ திஸ் இஸ் லெஜிட். யூ ஹேவ் டு பி பேஷன்ஸ், ரைட்? ஆல்ரைட் கைஸ், ஸோ இன்னைக்கு எப்படி பெஸ்ட்டாக ஒரு காயினை பார்த்து வாங்குறது? நான் ஃபஸ்ட்டு காயின் வாங்க போகிறேன் அப்படின்னா நான் என்ன பார்க்கணும்? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் நான் இன்றைக்கி ஒரு 3 விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு காயின் அது கிரிப்டோ கரன்சி காயினா இல்லை அது ஒரு டோக்கனா? இது ரெண்டும் வேறு வேறு கைஸ். ஸோ ஒரு காயின் அப்படிங்கிறது ஒரு பிளாக் செயினில் இருக்கிற ஒரு காயின். ஸோ விச் மீன்ஸ் எத்தீரியம், பிட்காயின், அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிளாக் செயின் இருக்குது. ஸோ அந்த பிளாக் செயினில் இருக்கிற ஒரு காயின், அந்த பிளாக் செயின் ரிவார்டாக கொடுக்குற காயின் ஆர் மின்ட் பண்ணுற காயின், it is a coin, that is a cryptocurrency coin. So token அப்படின்னா அதுக்கு ஒரு பிளாக் செயின் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எத்தீரியம் மற்ற அப்ளிகேஷன்ஸை அதில் ரன் பண்ண வைக்கலாம். ஸோ எத்தீரியம் இஸ் கைண்ட் ஆஃப் அ லேயர். ஸோ அந்த லேயருக்கு மேலே இப்போ புதுசாக தான் டெக்னாலஜி வரப்போகுது, விச் இஸ் a decentralized application, DApps. ஸோ விச் இஸ் ஆல்ரெடி in the market. ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு தெரியட்டும். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு முன்னாடி தெரியும். ஸோ அந்த DApps ஒரு எத்தீரியம் பிளாக் செயினில் எழுதுவாங்க. ஸோ அந்த DApps எத்தீரியம் பிளாக் செயினில் எழுதி அதுக்கு ரிவார்டாக ஒரு யூட்டிலிட்டியாக ஒரு செக்யூரிட்டியாக ஒரு டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த DApps எந்த பிளாட்ஃபார்மில் எழுதுகிறாங்களோ அவர் எந்த பிளாக் செயினில் எழுதுகிறாங்களோ அவங்க ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் காயின் அண்ட் டோக்கன். ஆல்ரைட் கைஸ், இந்த காயின் அண்ட் டோக்கனை எப்படி நம்ம காயின் மார்க்கெட் கேப் வெப்சைட்டில் வாங்குறது? பை த வே கைஸ், புதுசாக இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த காயின் மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பிளேஸ் டு அனலைஸ் எவ்ரிதிங் அபவுட் கிரிப்டோ கரன்சி. இதை பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம். இதில் போய் ஒரு ஜாப் போர்டு மாதிரி இதில் புதுசாக நீங்கள் வேலை தேடலாம். எத்தீரியம் கான்ட்ராக்ட், பிளாக் செயின் டெக்னாலஜி ப்ரோக்ராமர்,
anything guys. So this I will leave that in the description. So இதில் காயின்ஸ் அண்ட் டோக்கன்ஸை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நியூவாக இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த காயின் மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஒன் பிளேஸ் வேர் யூ கேன் லேர்ன் மோர் அபவுட் கிரிப்டோ அண்ட் யூ கேன் டூ ஆல் த ரிசர்ச் அபவுட் கிரிப்டோ. ஸோ இதில் ஜாப் போர்ட்ஸ் இருக்கும், இதில் வந்து உங்களுக்கு புதுசாக நீங்கள் எதாவது லேர்ன் பண்ணணுன்னா ஒரு சர்டிஃபிகேஷன் மாதிரி பண்ணலாம். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் கீழே போடுறேன். இதை பற்றி தனியாக ஒரு எபிசோட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதில் வந்து காயின் அண்ட் டோக்கன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இதான் அதோட ஹோம் பேஜ், காயின் மார்க்கெட் கேப்போட ஹோம் பேஜ். ஸோ இன்றைக்கி வந்து எத்தனை டைப் ஆஃப் கிரிப்டோ இருக்குது, என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, டோட்டல் மார்க்கெட் கேப் எவ்வளவு, இந்த டோட்டல் மார்க்கெட் கேப் அப்படின்னா என்ன அப்படிங்கிற நேற்று எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ விச் இஸ் நத்திங் பட் சர்க்குலேட்டிங் சப்ளை டைம்ஸ் த ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் கேப். ஸோ உங்களுக்கு இன்னும் இதை பற்றி தெரியும்னா நேற்று எபிசோடு போய் பாருங்கள், நேற்று ஜேர்னியை போய் பாருங்கள். Then the 24-hour volume and Bitcoin or dominance and Ethereum or dominance percentageல எல்லாமே இருக்குது. எத்தீரியம் கேஸ் ஃபீ இதை பற்றிலாம் நம்ம தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி, பிளாட்ஃபார்ம், அல்காரிதம் என்ன டைப்பு வேணால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம காயின் ஆர் டோக்கன்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆல் கிரிப்டோ கரன்சி காட்டிகிட்டு இருக்கு. உங்களுக்கு காயின் மட்டும்தான் வேணும் அப்படின்னா, ஸோ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியாக காயின்ற பிளாக் செயினில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அதுதான் என்னோடய ஃப்யூச்சர். அதில் வந்து யார் யாரெல்லாம் வந்து டிஆப்ஸ் எழுதுகிறாங்களோ அதெல்லாம் எழுதட்டும், அவங்கெல்லாம் டோக்கன்ஸ் கொடுக்கட்டும், பட் ஐ ஒன்லி இன்வெஸ்ட் இன் காயின் அப்படின்னு நினச்சிங்கன்னா காயினில் மட்டும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் அதை எப்படி பார்த்து வாங்குறது, ஆர் இப்போ டோக்கன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா டோக்கன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒன் மோர் ஃபில்டர் டோக்கன்ஸ், ஷோ ரிசல்ட்ஸ். ஸோ இதில் அந்த டோக்கன்ஸ்க்கான ரிசல்ட், காயின் என்ன டோக்கன் என்னன்னு பார்த்தாச்சு, அதை எப்படி ஃபில்டர் பண்ணணும் மார்க்கெட் கேப்பில், காயின் மார்க்கெட் கேப்பில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் திங் இஸ் வாட் இஸ் லிக்விடிட்டி. எந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது டைப்பை வச்சு பிரிச்சிட்டோம். காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதா, டோக்கனில் இன்வெஸ்ட் பண்ணுறதா பார்த்தாச்சு. ஸோ அது ரெண்டுத்தில் எது நல்லது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கீ ஃபேக்டர் ரொம்ப முக்கியம் கைஸ். இந்த லிக்விடிட்டி வந்து காயின்ஸுக்கும் இருக்குது, எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் இருக்குது, அப்புறம் பேருக்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்ப்போம் நம்ம. ஃபஸ்ட்டு எப்படி லிக்விடிட்டி ஒர்க் ஆகுது. லிக்விடிட்டின்னா என்ன? லிக்விடிட்டின்னா ஒன்றும் இல்லை கைஸ், ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் லிக்விடிட்டி. எப்படி வந்து கிரிப்டோவில் இருக்குன்னா ரெண்டு டைப், வால்யூம் அண்ட் பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட். ஸோ இந்த பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட்டு, வால்யூம் ஆஃப் ட்ரேடிங் பேர், இது ரெண்டும் நம்ம தனியாக பார்க்கணும். வால்யூம் தான் மெயின் இதில். ஸோ லிக்விடிட்டியில் காயினுக்கு இருக்குது, எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் இருக்குது. ஸோ வால்யூம் வந்து கிரேட்டர் டோட்டல் வால்யூம் ஆஃப் காயின் இஸ் ஈக்குவல் டு ஹை லிக்விடிட்டின்னு சொல்லியிருந்தேன். லிக்விடிட்டி வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஃபேக்டரில். ஸோ அதில் ரெண்டு டைப் இருக்குது. ஸோ ஒன் இஸ் இந்த காயினோட லிக்விடிட்டி, இன்னொன்று எக்ஸ்சேஞ்சோட லிக்விடிட்டி, ரைட்? ஸோ இந்த காயினோட லிக்விடிட்டியை பார்க்குறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வரும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றதுக்கு. இதில் வந்து ஒரு எத்தீரியம் ஓட காயின் ஓட லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா, ஸோ இது அவங்களோட டோட்டல் வால்யூமை ஆவரேஜாக எடுத்து ஒரு அமௌண்ட் இருக்குது. ஸோ இது ஒரு காயின், டெரா காயின். அந்த காயினோட டோட்டல் வால்யூமை பார்த்து அதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் இருக்கும். என்றைக்குமே இந்த காயினோட லிக்விடிட்டி வால்யூம் ஹையாக இருந்துச்சுன்னா அதோட மேனிப்புலேஷன் கம்மியாக இருக்கும். இந்த காயினில், இந்த டெரா காயினில் மேனிப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஆளுங்க வந்து அதை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும், ஒரு பையோ ஒரு செல்லோ கொடுத்து அதோட மார்க்கெட்டை வந்து இது திருப்ப முடியும். இது ஒரு ஒன் ஆஃப் த மெயினாக பார்க்கணும் காயினோட லிக்விடிட்டி. செகண்ட் வந்து எக்ஸ்சேஞ்சோட லிக்விடிட்டி. ஸோ எந்த எக்ஸ்சேஞ்சில் அதிகமாக லிக்விடிட்டி இருக்கோ அந்த எக்ஸ்சேஞ்சஸில் தான் நீங்கள் எப்பயுமே நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நேத்தோட ஜேர்னியில் வந்து நிறைய சொல்லியிருந்தேன் எந்தெந்த
எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து இந்தியாவில் இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதில் நல்லதாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வேணும்னா நீங்கள் நேற்றோட ஜேர்னியை போய் பாருங்கள். காயின் மார்க்கெட் கேப்பில் அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா, இந்த எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது சும்மா இப்படி கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் கீழே லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஒன்லி ஸ்பாட், டெரிவேட்டிவ், டெக்ஸ் அண்ட் லெண்டிங் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து அடுத்த லெவலுக்கு ஃபவுண்டேஷன்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக போகலாம். ஸோ இப்போ வந்து ரெகுலர் ஸ்பாட்டுக்கு மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் உங்களுக்கே தெரியும், பைனான்ஸில் தான் அதிகமான வால்யூம் நடந்திருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு காயினை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, காயினா அது டோக்கனா, அந்த காயினா இல்லை டோக்கனா டிசைட் பண்ணதுக்கப்புறம் அதோட லிக்விடிட்டி, அந்த லிக்விடிட்டி எங்கே அதிகமாக இருக்குது, எந்த எக்ஸ்சேஞ்சில் அதிகமாக இருக்குது, அது எந்த பேரில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் வித்தவுட் கோயிங் டு பேர் எந்த எக்ஸ்சேஞ்சில் அதிக லிக்விடிட்டி இருக்குது, அந்த காயினோட டோட்டல் லிக்விடிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேரெக்டாக நீங்கள் கிரிப்டோ கரன்சி அந்த பார்த்தீங்கனாலே அந்த வால்யூம் தெரிஞ்சிடும். அந்த வால்யூம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அங்கே போய் நீங்கள் வாங்கலாம். ஐ மீன் அந்த காயினை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ இது எல்லாமே நான் வந்து எனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது இன்னமும் அப்படின்னா இந்த சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ட் என்னோடய வெரி ஃபர்ஸ்ட் ஜேர்னியில் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த சார்ட் சென்டரில் இருக்கிறது தான் ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதை சுற்றி இருக்கிறது எல்லாமே பிளாட்ஃபார்ம் ஆர் ஒரு பிளாக் செயின். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நவ் யூ கேன் கோ அண்ட் பை யுவர் ஃபர்ஸ்ட் காயின். யூ வில் பி எ கிரிப்டோ மில்லினியர். ஆல் தி பெஸ்ட். அப்படி இந்த காயின் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி வாங்க முடியல அப்படின்னா என்னோட ட்விட்டரில், பை த வே கைஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ட்விட்டர் ஹேண்டில் இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் ட்வீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன்னா முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் ட்வீட் பண்ணுவேன். யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நான் ட்வீட் பண்ணிடுவேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் தேட் அவுட் இன் மை ட்விட்டர் ஹேண்டில். நம்மளோட ட்விட்டர் ஹேண்டில் இஸ் Tamillion Club. It's TAMILLION Club. ஸோ இதில் வந்து இந்த இதை நான் இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணேன், May 27 ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, என்ன காயின், என்ன பேசிக்ஸில் ஒர்க் ஆகுது அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ETH லிங்க் டாட் அதோட எல்லா அப்ரிவேஷனும் இதில் இருக்குது. ஸோ இதையும் வேணால் நான் கீழே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ நான் போடுறேன். ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ் பிஃபோர் பையிங் யுவர் ஃபர்ஸ்ட் கிரிப்டோ. ஸோ நான் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அபவுட் கெட்டிங் ரிச் குயிக், இட்ஸ் நாட் எ ஸ்கீம் ஆர் எனிதிங் லைக் தட். திஸ் இஸ் அ லாங் டேர்ம் accumulating wealth guys. We have to have that millionaire mindset. That's it for today guys. See you in another episode. So that's it for today guys. Hopefully இந்த எபிசோட் ஆர் இந்த ஜேர்னியை நான் வந்து ஷார்ட்டாக முடிச்சிருப்பேன். ஸோ நிறையா ரிவ்யூஸ் எல்லோரும் வந்துச்சு. சந்தோஷ், ரொம்ப பெருசாக போடாத, கொஞ்சம் கம்மியாக போடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஐ கெட் இட். பட் இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாகி பேசும்போது அப்படியே எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ இன்னுமே கரெக்டாக என்ன கிறிஸ்பாக உங்களுக்கு எப்படி ஒரு காயினை அனலைஸ் பண்ணுறது, என்னென்ன கீ ஃபேக்டர்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்றத ஒவ்வொரு வீடியோவாக நான் நெக்ஸ்ட் 50 டேஸ்க்கு தொடர்ந்து போடலாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் கிவ் மீ த சப்போர்ட் டு என்கரேஜ் மீ டு டூ மோர் கண்டென்ட் லைக் திஸ். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye. Peace.